ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை பணிந்து இன்றைய ராசி பலனுக்குள் செல்லலாம். இன்று 28/9/2024 புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு சூரிய உதயம். அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 6:01 சூரிய அஸ்தமனம். இன்றைய விளக்கேற்றும் நேரம் 5:51 மணிக்கு விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:29 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:09 வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. இன்று சந்திராட்டம நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. அடுத்து நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண இருக்கின்றோம். வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வெகு நாட்களாக வாடகை இல்லத்திலே குடியிருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய தினம் சொந்த வீட்டுக்கான முன்பணத்தை கொடுப்பீர்கள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றன. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாள் மாலை வரை ஏகாதசி இருக்கின்றது. ஆகவே பெருமாளையும் ஆஞ்சநேய பெருமாளையும் இன்றைய நாளிலே வழிபடுங்கள். இந்த இருவரையும் வழிபட்டு உங்களுடைய ஜாதக பலன்கள் மேலும் நன்றாக இருக்கும்படி அவர்களுடைய அருளை வேண்டுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடும் செய்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஏற்றம் மாற்றம் சந்தோஷம் என்று உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலேயும் சரி, அலுவலகத்திலேயும் சரி, சுய தொழிலேயும் சரி, நீங்கள் என்ன வேலை செய்பவராக இருந்தாலும் உங்களுடைய அந்த நிலைக்கு ஏற்ப ஒரு அற்புதமான ஏற்றம் தென்படும் உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாள் மிகவும் அருமையாக இருக்கின்றது. இந்த நாளின் சிறப்புகளை மேலும் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு வேலையிலே பணியிட மாற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பலன்களை மேலும் நன்றாக பெறுவதற்கு பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் பற்றி கொண்டு நாளை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் 3 வருடங்களுக்கு பிறகு எதிர்பார்த்த வெற்றி இந்த வருடமே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்படி என்றால் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய மாத வருமானம் ஒரு 2 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது நாம் 2024 இருக்கின்றோமா? இன்னும் 3 வருடங்களுக்கு 2027 நாம் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் மாதம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அது 2024 கிடைக்க இருக்கின்றது. அப்படி ஒரு வளர்ச்சிக்காக சொன்னேன். வளர்ச்சி அப்படி அபரிமிதமாக இருக்கும். ஆகவே சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படுகின்றன. வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. மௌனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. அது என்று உங்களுக்கு அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஆகவே யாரிடமும் எதுவும் பேசாதீர்கள். மௌனமாக இருங்கள். என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுங்கள். அப்படி பேசி இந்த நாளை கடந்து செல்லுங்கள். பெருமாள் வழிபாடு உன்னதம். பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக கன்னிராசிக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும்.
பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளினுடைய நற்பலன்களை மேலும் கூட்டிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அவர் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். ஏதேனும் ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பாடுவீர்கள், ஓவியம் வரைவீர்கள், இப்படி ஏதோ ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்கும். அது இன்றைய தினம் வெளிப்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடத்தொல்லைகள் விலகுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷமும் ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாளை பெருமாளை பணிந்து பெருமாளை சேவித்து ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் பாடி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தந்தை வழி சொந்தங்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளை பெருமாளை சேவித்து பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த சக்கரத்தாழ்வாரை பணிந்து மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மனக்குழப்பமும் மனப்பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சந்திராட்டம தினத்தன்று நான் பலருக்கு சொல்லி இருக்கின்றேன், மௌனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிடையே சண்டை சச்சரவு வந்து செல்லும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். அதற்கு ஆஞ்சநேயரை பற்றி கொள்ள வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கின்ற நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சந்திராட்டம நாளிலே நான் இதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சந்திராட்டம நாளிலே கவனமாக இருங்கள். ஆஞ்சநேய பெருமானை பணிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய பெருமாளை பணிந்து சந்திராட்டம பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்கு ராமநாமத்தை ஜெபியுங்கள். ராமா 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 என்று சொல்ல உங்களுடைய நாளும் கோளும் சரியாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வருகின்ற நாள். நிச்சயமாகும். திருமண நிச்சயதார்த்தம் முடியும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கூடும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். அதனால் மனம் சந்தோஷமாகும்.
நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஏதேனும் புதிதாக சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். வெற்றி தேடி வரும். ஆகவே நாளும் கோளும் நன்றாக இருக்கும்போது நன்றாக உழையுங்கள். உழைத்து வெற்றியை தேடி செல்லுங்கள். வெற்றி லட்சுமி உங்களை பற்றி கொள்ள தயாராக இருக்கின்றார். ஆகவே வெற்றி லட்சுமியை பற்றி கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் புதிய முயற்சிகளை எல்லாம் தைரியமாக எடுங்கள். வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். பெருமாளை பணிய வேண்டும். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் பணிந்து இன்றைய நாளினுடைய சுப பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும். ஆகவே மௌனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உங்களுடைய தொழில் கூட்டாளியோடு நீங்கள் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். இன்றைய தினம் வருத்தங்களை உண்டாக்கலாம். ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். தேவையே இருக்காது, ஆனால் மனம் அதை வாங்க சொல்லும், வாங்கி விடுவீர்கள். வாங்கினதுக்கப்புறம் யோசிப்பீங்க, இது எதுக்கு நம்ம வாங்கினோம், இது எதற்காக வாங்கினோம், நமக்கு உபயோகமே இல்லையே என்று யோசிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். இந்த நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். திடீரென்று மேனேஜர் உங்களை கூப்பிடுவார். என்னவோ ஏதோ என்று நினைத்து கொண்டு போவீர்கள். பார்த்தால் ப்ரமோஷன் ஆர்டரை கையில் கொடுப்பார். இன்று முதல் நீங்கள் இந்த சீட் இல்லை, உங்களுக்கு கேபினோட வேறு சீட் தயாராக இருக்குது, போயிட்டு வாங்க என்று உங்களை தனி கேபினிலே உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. செய்தொழில் செய்பவராக இருந்தால் செய்தொழிலே நல்ல முன்னேற்றம். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். சக்கரத்தாழ்வாரை வழிபட வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். பெருமாள் வழிபாட்டை செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் நம்முடைய பாரத தேசத்திலே எத்தனையோ குருமார்கள், அந்த குருமார்களிலே சிறப்பான முறையிலே வைணவத்திலே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய ராமானுஜரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ ராமானுஜருக்கு பெருமாளே சீடராக பணிபுரிந்த காலங்கள் உண்டு. இதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக திருக்குறுங்குடி அழகிய நம்பி பெருமான் கோவிலிலே காதுகளிலே பூவும் நெற்றியிலே திருநாமமும் அணிந்து பக்தர்களுக்கு இன்றும் அருள் பாலிக்கின்றார் பெருமாள். இக்கோவிலிலே இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே திருப்பரிவட்டப்பாறை அமைந்துள்ளது. அங்கு திருவனந்தபுரம் கோவிலிலிருந்து கருடன் இப்பாறையில் ராமானுஜரை கொண்டு வந்து கிடத்தியதாக புராணங்கள் கூறுகின்றது. ராமானுஜரை கொண்டு வந்து கிடத்தியதாக புராணங்கள் கூறுகிறது. திருவனந்தபுரத்தில் பூஜை முறைகளை சீர்திருத்த நினைத்த ஸ்ரீ ராமானுஜரை பெருமாள் கருடனை அனுப்பி இவ்வாறு செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. ரங்கநாதர் கோவிலில் பூஜை முறைகள் இன்றும் அவருடைய அம்சம் நிறைந்து இருக்கும். உங்களுக்கு உண்மையான குரு கிடைக்க இங்கு வந்து வழிபட்டு செல்லலாம். இந்த கோவிலிலே வந்து வழிபட்டு சென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு குரு அமைவார்.
குரு சிஷ்யனுக்கு குரு சிஷ்யனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி அன்று அவரை வழிபடுபவர்களுக்கு சிறந்த குருமார்கள் அமைவார்கள் என்பது ஐதீகம். வாழ்க்கையிலே சிறந்த கல்வி பெற்று அறிவாற்றலுடன் திகழ நாளை ஸ்ரீ ராமானுஜரையும் ரங்கநாத பெருமாளையும் தவறாமல் வழிபடுங்கள். அப்படி நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். குரு அருள் கிடைக்கும் போது இறை அருள் தானாக கிடைக்கும். எப்போதுமே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், குருவை நிந்தித்தால் இறை அருள் கிடைக்காது. குருவை நிந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்னதான் பெரிய பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பக்திமானாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குருவை நிந்தித்தால் இறை அருள் கிடைக்காது. ஆனால் குருவை வழிபட்டு இறைவனை வழிபடாமல் விட்டால் கூட குருவை முறையாக வழிபட்டால் இறையருள் நமக்கு கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சூக்ஷ்மம். புரந்தரதாசர் சொல்கின்றார், மிக அழகாக சொல்கின்றார். என்னவென்றால், கிருஷ்ணர் சொல்றாராம், நீ என்ன திட்டு பரவாயில்ல, ஆனால் குருவை திட்டினா உனக்கு விமோசனமே கிடைக்காது என்று கிருஷ்ணர் சொல்கின்றாராம். இப்படி புரந்தரதாசர் பாடுகின்றார். ஆகவே நாம் குருவை நினைக்க வேண்டும். குருவை நீ எந்த ஒரு தொழிலிலேயும் சரி, ஆன்மீகத்திலே நமக்கென்று ஒரு குருவை பற்றி கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.